பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்கிறார் புரட்சி பாவலர். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். பெண் எனும் பேராற்றல், பெண்மையை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம். இது நாங்கள் முன்வைத்து செயல்படுகிற சித்தாந்தம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். முந்திரிக்காடு இந்த படம் கொஞ்சம் காலம் இடைவெளி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுறாங்க. அது 7 ஆண்டு தாமசிச்சிருச்சு. அது 70 ஆண்டுகள் கழித்து வந்தாலும் அந்த படம் எப்பவும் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா காதல் என்றும் இருக்குது, சாதி இன்றும் இருக்குது. அது இருக்கிற வரை இந்த படம் எப்போ வந்தாலும் புதுமையாகவும் புதிதாகவும் தான் இருக்கும். இந்த படத்தை பொறுத்தவரை அது ஒற்றை மனிதனின் உழைப்பு, என் உயிர் தம்பி மு. கலைஞன் அவருடைய உழைப்பு தான். இதில் அவருக்கு உடனிருந்து உழைத்த என் உயிர் தம்பி ஒளிப்பதிலர் சிவசுந்தர் அவர்கள் ரொம்ப தமிழ் பற்று, இன உணர்வு கொண்ட ஒரு குடும்பத்தின் பிள்ளை அவன். அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு கலை இயக்குனர் மயில், படத்தொகுப்பாளர் என் அன்பு இளவல், இசையமைப்பாளர் பிரியன். அப்போ எனக்கு அறிமுகப்படுத்தும் போது நான் திறமையை சந்தேகிக்கலை. 12வது படிச்சிருந்தா அது இரண்டாட்டி அவன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை தம்பிக்கு மாதிரி எனக்கு இருந்தது. அதாவது நம்ம இதை விட சின்ன வயசில் சாதித்தவர்களை நம்ம பார்த்தோம். அதனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு பாடல்களை கொடுப்பான்னு நான் நினைக்கல. எங்கள் அண்ணன் கூட சொன்னாங்க, எங்கள் அண்ணன் மகேந்திரன், அந்த முதல் பாட்டு உலுக்கிருச்சப்பா அப்படின்ட்டு. அவனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் எப்பவும் போல் என்னுடைய தம்பி கவிபாஸ்கர், என்னுடைய தம்பி நெருப்பு கவிஞன் இளையகம்பன் ஞான திமிரிலே பேசுவான், இருப்பான். எப்பவுமே ஒரு அறிவு திமிரிலே திரிவான். எவன் எழுதுவான்? நான் தான் எழுதுவேன். எனக்கு அழைச்சி தம்பிக்கு பணி தாருங்கள், இதே இருறா வாரண்டா இருறா. ஏன்னா எங்களுக்கு பாடல்கள்லாம் நான் எழுதுவான். அப்படி எழுதுவான். அவனுக்கு அளப்பெரிய ஆற்றல். அது அவங்க சொல்கிற மாதிரி என் தம்பி புதுவை சித்தனும் இளையகம்பனும் இணைந்து எழுதிட்டா அது அந்த பாடல் இல்லை, அது ஒரு காவியம்தான். எனக்கு சித்தன் பாட்டை அனுப்பிடுவான். எப்போ பாட்டு தனிப்பாடலாக வந்தாலும் சரி, திரையில் வந்தாலும் அனுப்பிடுவான். திருப்பி நான் கம்பன் தானே எழுதியிருக்காங்க, அதை திருப்பி இவனு கேட்பேன். ஏன்னா நீ தான் எழுதினியா அந்த பாட்டை? வேறவே எழுதுவான். உன் தம்பி தான் எழுதுவையா? உணர்ச்சி பூர்வமான உணர்வு குவியலாக இருக்கிற பாடல், காதல் பாடல், கிராமிய பாடல், எதுலேயுமே சிறப்பாக செய்யக்கூடிய ஆள், பெரிய ஆற்றலால் என் தம்பி இளையகம்பன். அதே மாதிரி சித்தனெல்லாம் தமிழ் பேரினத்தினுடைய ஒரு சொத்து. அது ஒரு என் தம்பிக்கு பேரில் களஞ்சியம், அவன் நம்ம இனத்தின் களஞ்சியம். அவன் அப்படியான ஆற்றலாளர்கள் அரிதினும் அரிதாக தான் இந்த இனத்தில் பிறப்பாங்க. அது எங்களுடைய எல்லா மேடைகள்லையும் பொறுமையாக பாடிட்டு போவாள். கடைசியாக அந்த எடுத்து அடிடா முப்பாட்டன் பறைய பாடிட்டியா, நான் வர்றதுக்கு முன்னாடி பாடிட்டே இல்லை உங்களுக்காக தான் காத்திருக்கேன்னு கடைசியாக பாட வச்சு தான் இறக்குவோம். அப்படி எல்லாருமே பாராட்டுக்குரியவர்கள். அப்புறம் எங்கள் ஐயா ஜெயராவ் அவர்கள், அவங்கெல்லாம் அவ்வளவு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இப்போ என்னுடைய தம்பி புகழ், இங்கே சுபப்பிரியா அவர்கள், புதிய முகங்கள் மாதிரி தெரியாது உங்களுக்கு. அது காரணம் தம்பியுடைய பயிற்சி தான். 6 மாதம் படப்பிடிப்பு போகிறதுக்கு முன்னாடி பயிற்சி கொடுத்து
அது நடிக்க வச்சாருன்னு சொல்லணும், வாழ வச்சுட்டார். அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்ததை அப்படியே விட்டுருந்தா ஒரு பெரிய பரபரப்பு தான் தமிழ்நாட்டில். அவருக்கு ஒரே ஒரு இது, அவர் எழுத்தாளரே சொல்கிறார் பாருங்க, இதை எடுத்து எதுங்க பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்கன்னு. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒருத்தரை வச்சுக்கிறேன்னு தான் என்னை கூட வச்சுருக்காங்க. சண்டைக்கு தனியாக தம்பி மட்டும் போகணும், அண்ணனையும் கூட்டிகிட்டு போகணுன்னுட்டேன். தனிக்கு கொஞ்சம் நிறைய எங்களை சிதைச்சிருச்சு. குறிப்பாக நான் பேசுகிற உரையாடல்களை அது அவங்க சொன்னதை, எங்கள் இவரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேச வச்சிங்கன்னா பிரச்சனையாகி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிற போதுங்க. அது நிறைய சிதைச்சிருச்சு. அதையும் மீறி இந்த படம் நிற்கும். அது உங்களுக்கு தெரியும். அதில் உண்மையிலே இந்த படம் என் தம்பி மாரி செல்வராஜ் எடுத்த பரியேறும் பெருமாளுக்கு முன்னாடி வந்திருந்தா இதுதான் இப்போ ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி தம்பி முந்திக்கிட்டான், அதை விட்டுட்டான் அந்த படத்தை. அப்போ எங்களுக்கெல்லாம் வருத்தம் இருந்துச்சு. வேணும்னு காலதாமதப்படுத்தலை, காசு இல்லை, அவ்வளோதான். காசு இல்லை. சிறந்த படைப்புகள் இப்படி பல காலம் தேங்கி போயிருது. காரணம் பொருளாதார வலிமை இல்லாததான். நம்ம வேணும்னு இந்த படத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வெளியிடக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் கூட சொன்னேன், தம்பி திரைக்கு போனது எதுலையாவது இந்த ஓடிடிலாம் சொல்கிறாங்க, அப்படி தொலைக்காட்சியிலையாவது விட்டுருவோமா அப்படின்னு கூட கேட்டேன். இல்லைண்ணே, நான் எப்படியாவது கொண்டு வந்துடுறேண்ணே, நீங்கள் இருங்கண்ணே அப்படின்ட்டு பெரும் முயற்சிக்கு அப்புறம் அது வருது. அது திடீர்னு வந்தார். என்னை நடிக்க அழைக்கும்போது, தம்பி நீங்களே நடிங்க தம்பி, நான் எதுக்கு, இல்லைண்ணே இதை நீங்கள் பேசி நடித்தா தான் சரியாக இருக்கும், வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்புறம் நான் போனேன், காசு கொண்டாந்து கொடுத்தாரு. இந்த கதையை எடுக்கிறதுக்கு நான் தான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கே காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னேன். இது பெருமைக்குரிய நிகழ்வாக மாற்றிய பெருமக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒன்று எங்களுடைய ஐயா விக்கிடி பாலன் ஐயா அவர்கள். ஒரு மனிதன் தன் உழைப்பில் சாதிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு வரலாற்று படிப்பினை ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கணும்னா அது எங்கள் ஐயாவுடைய உழைப்பு. நான் சொன்னேன், கொஞ்ச நாளாக உங்களை நான் தொல்லையே பண்ணல, எனக்கு பயணச்சீட்டு போட்டு தாங்கன்னு, ஏன்னா என் கடவு சீட்டை முடக்கி வச்சுருக்காங்கன்னா அது பேசிட்டு இருந்தோம். அப்படி அந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இதுலேயும் நான் 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு தூங்கி, இரவு பகலாக அதையே தான் நானும் உங்கள் தம்பியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இரவு பகலாக நான் தூங்குற நேரத்துக்கு அவன் முழிச்சிருவான், அப்போ எனக்கு அடிப்பான். ஆஸ்திரேலியாவில் பிரச்சனை, அமெரிக்காவில் பிரச்சனை, ஃப்ரான்ஸில் பிரச்சனை, ஜெர்மனியில் பிரச்சனை, அப்படின்னு எல்லா நாட்டு பிரச்சனையும் என் பிரச்சனையாக மாறி இருக்குது. இப்போ அது நம்ம என்ன பண்ணுறது? இப்போ அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த இனத்தில் பிறந்துட்டோம், அதை அனுபவிச்சு தான் தீரணும். அவங்க ரொம்ப பெருமைக்குரிய ஒரு மாபெரும் மனிதர் எங்கள் ஐயா. அதுதான் சொன்னேன். அவங்க அது ஒரு முகவர்னு தான் சொல்ல முடியாது, ஒரு சேவை மையம் வச்சு நடத்திட்டு இருக்க மாதிரி தான். அது சேவை தான், இப்படி தான் சொல்லணும். சாதாரணமாக ஒரு அளப்பெரிய பொறுமைசாலியால் தான் இதை வெற்றிகரமாக நடத்தி எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி, நீங்கள் பார்ப்பீங்க, தங்கு தடையின்றி தர்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்டவர் அவர். ஆமாம், எண்ணற்ற பிரச்சனைகளில் நான் பேச முடியாத எனக்காக எங்கள் அண்ணன் பேசிடுவார். அதில் எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். உடனே நான் எங்கள் அண்ணன் வினோத் அண்ணனுக்கு அனுப்புவேன், அவர் நான் ஏற்கனவே நான் தானே உங்களுக்கு அனுப்புனேன்பார். அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே நோக்கம்தான், இந்த சமூகத்தை ஒரு அரையங்கலமாவது மேம்படுத்திட முடியாதா, உயர்த்திட முடியாதா, அதை மாற்றிட முடியாதாங்கிற ஒரு இதில் இன்றைக்கும் போராட்ட களத்தில் நிற்கிறவர் என்னுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். என்னை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த புரட்சிங்கிற வார்த்தை, போராட்டங்கிற வடிவம், மார்க்ஸ், பெரியார், லெனின் இந்த மாதிரியான கருத்தாக்கங்கள், புரட்சியாளர்கள் அம்பேத்கருடைய சிந்தனைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்த இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் தான். அதில் எங்கள் அண்ணன் சி மகேந்திரன் அவர்கள் சொன்னது மாதிரி நாங்கள் ஒரே குடும்பத்து உறவுகள். அது பொது உடைமை குடும்பம் எங்கள் குடும்பம். எங்களுக்கு எப்போவுமே, எனக்கு என் தம்பி ஜெகதீச பாண்டியனுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் மேலே ஒரு பெரிய தீராத காதல் உண்டு. அவருடைய ஆற்றல், தடையின்றிய பேச்சாற்றல், எழுத்தாற்றல். சிலருக்கு பேச வரும், சிலருக்கு எழுத வராது, சிலருக்கு நல்லா எழுத வரும், கருத்தை கடத்த தெரியாது. அது இரண்டுமாக அமையப்பெற்ற ஒரு பேராற்றல் கொண்ட பெருமகன் தான் என்னுடைய அண்ணன் மகேந்திரன் அவர்கள். இவர்களெல்லாம் இந்த விழாவை சிறப்பித்தது என்னுடைய தம்பி சவுக்கு சங்கர் அவர்கள். பங்கேற்றுட்டு அவசரமாக போயிட்டாங்க. அதுபோல் தயாரிப்பாளர் தம்பி சுரேஷ் காமாட்சி அவங்கெல்லாம். அதெல்லாம்
இந்த படத்தில் யார் கதாநாயகி இந்த கதையில் நடிக்கும்போது அப்போ என் தம்பி சொன்னார், நம்ம அண்ணன் மகேந்திரன் பையன் புகழ நடிக்கலாம். எனக்கு ரொம்ப அப்போவே பெருமையாக இருந்தது. அப்போ நடிக்கும்போதும் என் கூட அவருக்கு காட்சியெலாம் இருந்தது. அதில் தடையின்றி நடிப்பார். ஒரு தயக்கம் இருக்காது. புதுப்படம் மாதிரி இல்லை. ஒரு கெடுவாய்ப்பாக இந்த படம் அவருக்கு முதல் படமாக வந்திருந்தால் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருப்பார். அது எப்போ வந்தாலும் அவர் பேசப்படுவார், பாராட்டப்படுவார். அதில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் இவங்க சிவப்பிரியா அவர்கள். அவங்க இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் எடை போட்டாங்க. இப்போ 7 ஆண்டுகள் ஆயிடுச்சுல. நல்லா நடிச்சிருப்பாங்க. அது புதுமுக மாதிரியே தெரியாது. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். அப்போது ஒன்று சொல்லணும், சாதியத்துக்கு எதிரான சிந்தனைகள், கோட்பாடுகள், தத்துவங்கள் காலங்காலமாக சொல்லப்பட்டு வருது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை சும்மா நம்ம 2000 ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவ பெருமகனார்ன்றோம். யாரும் அவருக்கு பிரசவம் பார்த்தா யாரும் உயிரோடு இல்லை. அவங்க அம்மாவுக்கு சும்மா நம்ம 2000 ஆண்டு 5000 ஆண்டுக்கு முன்னாடி கூட எழுதியிருக்கலாம். நம்ம மூதாதை வள்ளுவ பெருமகனார். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுத வேண்டினா அப்போ அங்கே ஒரு சாதி இருந்திருக்கு தானே. அதுக்கப்புறம் புரட்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்புல இலக்கமிட்டு இருக்குதோன்னு சிவாய்க்கு ஏற்படுறாரு. அப்போ இருந்தே இதுக்கு சாதியத்துக்கு எதிரான சிந்தனைகள், கருத்துக்கள். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவான் நெறிமுறையில் இட்டோர் பெரியார் இடோதோர் இழி உளத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பெருமாட்டி. அதுக்கப்புறம் பாரதி, சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் தான் மேலோர். அவன் தான் உயர்ந்த சாதின்னு பாடுறான் பாரதி. அதுக்கப்புறம் நம்ம புரட்சி பாவலர் வர்றாரு. கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதியனம் இடர் ஒழிந்தால் ஆள்வதனம் தாய் தாயேங்கிறார். தமிழ் தாய் சொல்றார் அவரு. தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றான். முதல்ல சாதியை ஒழிக்கணும்டான்றான். உயிருக்கு நேர் தமிழ்னு பாடினவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று அப்படிதானே பாடிருக்கணும். பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிறான். ரெண்டையும் செஞ்சிருக்கணும்டாங்கிறான். அதை செய்யறதுக்கான முயற்சி மேடையில் தோறும் முழங்குறோம், எழுதுறோம். ஆனால் திரையிலையும் ஒரு தடவை அதை செஞ்சிருவோன்னு தம்பி, என்னுடைய தம்பி ஆரோக்கிய தம்பி களஞ்சியம் அவர்கள் இந்த முயற்சி இது. அது இந்த பட வெற்றி பாராட்டு அது எல்லாமே ஒற்றை மனிதனுக்கு தான். அது என் தம்பி களஞ்சியத்துக்கு தான். நாங்கள்லாம் கூட இருந்தோம் அவ்வளோதான். எனக்கு எந்த சிரமம் கொடுங்க. எனக்கு சீமான் நடித்தார் எனக்கு நடிக்க தெரியாது. என் இயல்புக்கு நான் இருப்பேன். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி, எங்கள் ஐயா சொன்ன மாதிரி நோ மேக்கப்பு. என்னை சொல்லுவாங்க பேட்டியில் எடுக்கும்போது, அண்ணே கொஞ்சம் அப்படி டச் பண்ணிக்கலாமாண்ணா. என்ன டச் பண்ணாலும் நான் இப்படி தான் இருப்பேன். நீ விட்டு அது சரி எனக்கு கரும்பு சட்டையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை கலட்டினாலும் நான் அப்படி தாப்பா இருப்பேன். அதனால் நீ ரொம்ப அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிறாத அப்படின்னு. அது என் இயல்புக்கு இருப்பேன். அப்போ அது உடைகள்லாம் நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டோம் வீட்டிலேருந்தே. தம்பி என்ன சொல்கிறாரோ அதில் அப்புறம் அண்ணே இதுதானே வரணும், இது பேசியிருக்கேன் அப்படி. அது ஒரு புது அனுபவம் தான் எங்களுக்கு. ஏன்னா எல்லோரும் ஒரே குடும்பம் மாதிரி. இந்த சிவபிரியா சொன்ன மாதிரி ஒரு பெரிய இது என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு வண்டி வச்சுட்டு அதில் உட்காந்துக்கிட்டு அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது. சும்மா எல்லோரும் மரத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு அப்படி தான் படம் எடுத்தோம். அது ஒரு சிறந்த படைப்பு. அது சாதியத்துக்கு எதிரான ஒரு சாடல். அது சாதி மதம் இந்த இது பார்த்திங்கன்னா மானுட குலத்தின் எதிரியாக இருக்குது. மானுட இனத்தினுடைய ஓர்மையிலே சிதைக்கிற ஒன்றாக இருக்குது. ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுதான் என்னிலும் இளைய என் பிள்ளைகளுக்கு என் தம்பி தங்களுக்கு கற்பிக்க வேண்டியது. நானும் இல்லை, நம் முன்னோர்கள் கற்பிச்சது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு உயர்ந்த கோட்பாடை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இவ்வளவுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் எண்ணிக்கொள்ள வேண்டியது. ஐயா பெரியார் அவர்கள் தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே,
அதை போலவே உங்களுக்கு கீழே எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சு, பிரச்சனை கிடையாது. இப்ப மதமா, அதுக்குள்ள பிரச்சனை. ஒரே ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே, உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு, இவ்வளவுதான். அதை போட்டு குழப்பிக்கிட்டு அலையக்கூடாது. நீங்க மானுட சமூகம் எப்ப தோன்றியது? முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா? மனிதனின் உழைப்பிலிருந்து முதலாக தொடங்கி தோன்றியது மொழிதான். தூர நின்னா கத்துனா ஏய் அப்படின்னு இந்த ஒலிகள் எல்லாம் இன்றும் தமிழில் இருக்கிறனா தான் முதல் மொழி தமிழ்ங்கிறான் ஆய்வறிஞர். எல்லாரும் அலெக்ஸ் கொலியர் கூட அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர், உலகத்தின் முதலில் மனிதன் பேசிய மொழி தமிழ் தான்றான். நான் சொன்னா கூட தமிழன் பெருமையா பேசுறான்னு நினைக்கலாம். ஆதியில் காடுகளில் இருந்து மனிதர்கள் இடம்பெற தொடங்கிய போது அப்போது அவர்கள் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழில் காண கிடக்கிறது என்றார் கால்டுவெல். அப்ப அது அந்த முதலில் தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம், இனம், அதை வரையறுக்குள்ள வருது. அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்குமே, ஆனால் அது தேசிய இனம் என்று வருது. அதனாலதான் நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேயர்கள், தமிழ் தேசிய இனம் என்று சொல்றோம். மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் அப்படிதான் இருக்குது. ஐரோப்பால முழுக்க கிறிஸ்தவன் தான். அப்புறம் எத்தனை நாடு? டென்மார்க் எதுக்கு, சுவிஸ் எதுக்கு, நார்வே எதுக்கு, ஸ்வீடன் இருக்கு, ஜெர்மன் எதுக்கு? ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள், இனங்கள் அப்படிதான். எவனை மதத்தை வச்சுலாம் சாதி வச்சுலாம் அடையாளம் தேவர், ஆயம் நாடார், ஆயம் செட்டியார் அப்படிலாம் சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் பாடி எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இவனுக்கு தான் இந்த ஒற்றுமை கதையை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. 4 காலமாடு ஒரு சிங்கம், 4 காலமாடு ஒன்றா இருக்கும்போது சிங்கம் வரும்போது முட்டி குத்தி விரட்டி விட்டுருது. 5வது பாடம் இப்போ உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, தமிழில் இருந்துச்சு, நாங்கள் படிக்கும்போது இருந்துச்சு 5ஆப்பில். அந்த 4 காலமாடும் சண்டை போட்டு ஆளுக்கு ஒருக்கம் பிரிஞ்சு சிங்கம் ஒன்று அடி சாப்பிட்டு போயிட்டுது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளோதான் கதை. அப்பா கிடக்கிறார் மரணப்படுகையில் 4 மகன்களையும் கூப்பிடுறாரு. ஒரு விறகு கட்டை தூக்கிட்டு வாடான்றார். விறகு கட்டை அது உடைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அடிக்கிறான், ஓங்கி வைங்க, உடைய மாட்டேங்குது. 4 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, உடையில. கட்டா உறுதியா இருக்கு, ஒன்னா இருக்கு. ஒவ்வொரு கட்டையை எடுத்து அடிப்பான்ற, ஒவ்வொரு கட்டையை எடுத்தோன்னா உடச்சு போட்டு போயிடுறாங்க. இதுதான் சமூகம், இதுதான். அப்போ ஒற்றுமையை வலியுறுத்தி பாருங்க. அப்ப இருந்தே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான், ஆனா இன்னும் மண்டையில ஏறல. புத்தர் வந்தார், இயேசு வந்தார், காந்தி வந்தார், என்னென்னத்தையோ பேர் சொன்னாங்க, இது எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணு கிழிச்சிங்கம்மா. அந்த கதையா நம்ம இன்னும் கிழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறத. உனக்கு என்ன இருக்கு? சாதி மதம், சண்டை அடிச்சு செத்தினா புதைக்க சுடுகாடு, அதுவும் சில சாதிக்கு இல்லை, அதுவும் சில சாதிக்கு இல்லை. இந்த கொடுமையில நின்றுகிட்டு இருக்க, அதை இந்த கொடுந்தீயை அணைக்கிறதுக்கு தான் இந்த படம். அதான் என் தம்பி இளையங்கம்மன் சொன்னால, அந்த அந்த பாடல் வரியில் 4 வரியில் முடிச்சிட்டான் மொத்த பட கதையும் முடிச்சிட்டான். அது ஒரு அரிய படைப்பு. முந்திரி காடு. எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இது ஒருவேளை தமிழரசன் கதையை சொல்லுதோ அப்படின்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு. தமிழரசன் கதையை சொல்லலை, தமிழரசன் சிந்தனையை சொல்லுது. ஆமாம், அது அப்படிப்பட்ட ஒரு படத்தில் பங்காற்றி அதுக்கு அரும்பாடாற்றி அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், குறிப்பாக தம்பி வரைகலை பவன்குமார், தம்பி அண்ணன் தயாரிப்பு நிர்வாகி எங்கள் அண்ணன் குமார், அப்போ எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நிறைந்த வாழ்த்துக்களும். விரைவில் திரைக்கு வருது, மாபெரும் வெற்றியடையும். நல்லா பேசப்படும். நாங்கள் பேசியிருக்கிற இதெல்லாம் எல்லாமே ஒரு கோட்பாடுகளாக இருக்கும், அது தத்துவமாக இருக்கும். இந்த தலைமுறைக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வலுவான காதல், அழுத்தமான காதலை பதிவு செஞ்சுருக்கிறாரு. இருந்து கடும் உழைப்பை கொட்டி இப்படி ஒரு படத்தை உருவாக்கி என்னுடைய ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி களஞ்சியம் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மாபெரும் வெற்றியடை நான் உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். வந்து பெருமைப்படுத்திய என்னுடைய ஐயா பாலன் ஐயா, என்னுடைய அண்ணன் மகேந்திரன் அவர்கள், என்னுடைய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். வணக்கம்.